மக்கள் ஆட்சியினால் மக்களின் முயற்சியினால் ஒரு புதிய அரசாங்கம் இந்த இலங்கையில் அமைக்கப்பட்டாலும் இன்று மக்கள் நிலைமையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படவில்லை. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் போராடிய மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டமானது நீக்கப்பட வேண்டும். அத்துடன் நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியில் அந்த முறைமை நீக்கப்பட வேண்டும். இவ்வாறான மாற்றங்கள் அரசியல் அமைப்பிலும் பாராளுமன்றத்திலும் ஏற்படும் வரையில் இலங்கை தேசத்தில் ஒரு சுபீட்சமான ஒரு அரசியல் அமைப்பானது நிலவ முடியாது. ஆகவே இந்த வேளையில் கோத்தா ராஜபக்ஷ அரசாங்கம் இல்லாவிட்டாலும் அந்த அரசாங்கத்தின் காலத்தில் ஏற்பட்ட அட்டூழியங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அரசுக்கான